மரியாதைக்குரிய இயக்குனர் பந்துல் ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாரு, வெளியில் சில ஆயிரங்களை கடன் வாங்கி கொண்டு தலைவர் பார்க்க போகிறாரு. புரட்சி தலைவி அம்மா நடித்த கன்னட திரைப்படம் உட்காந்து பார்க்குறாங்க. யார் யார்? புரட்சி தலைவர், ஜானகி அம்மா, பந்துல் ஐயா அவர்கள், புரட்சி தலைவி, அவங்களுடைய அம்மா சந்தியா அம்மா எல்லாம் உட்காந்து படம் பார்க்குறாங்க. தலைவர் என்ன பண்ணாரு, அம்மாவை பார்க்குறாரு. நான் தான் மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு அம்மாவுக்கிட்ட அறிமுகம் செய்து கொள்ள அம்மாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி இவர்களை வைத்து யார் படம் எடுத்தாலும் சரி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த வகையில் அன்றைய காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா தமிழில் கன்னடத்தில் நிறைய படங்கள் எடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் பந்துல் ஐயா அவர்கள் ரொம்ப ரொம்ப தங்கமானவர். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காலகட்டத்தில் அவருடைய படம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான படம் வந்து தோல்வி அடைந்து விட்டது. கடுமையான பொருளாதார நெருக்கடி, சிக்கி தவிக்கிறார். அந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆரை வச்சு படம் எடுங்க, அப்பொழுதுதான் நீங்கள் மீண்டும் கரை சேர முடியும் என்று கூற அவருக்கு கொஞ்சம் தயக்கம். எப்படி போய் அவரை போய் பார்க்கறது பேசுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. இதை அறிந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு, பந்துல் அவர்களை வர சொல்லுங்கள் அப்படின்றாரு. மரியாதைக்குரிய இயக்குனர் பந்துல் ஐயா அவர்கள் என்ன பண்ணுறாரு, வெளியில் சில ஆயிரங்களை கடன் வாங்கி கொண்டு தலைவர் பார்க்க போகிறாரு. தலைவர் இன்முகத்தோடு வரவேற்கிறாரு. அப்பொழுது அவர் கேட்குறாரு தலைவரை பார்த்து, அதாவது நான் ஒரு படம் எடுக்க போகிறவங்கள வச்சு. அப்படியா, சந்தோஷம். சரி, அந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோ, உங்களுக்கு எவ்வளோ வேண்டும் சொல்லுங்கள், எத்தனை ஆயிரம் வேண்டும் சொல்லுங்கள். தலைவர் என்ன பண்ணுறாரு, ₹1 கொடுங்க போதும் அப்படின்றாரு. அன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ₹1 என்பது லட்சத்திற்கு சமம். இவர் பதறி போகிறாரு, ஐயோ ₹1,00,000 அப்படின்றாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் பந்துலு, பயப்படாதீங்க, பதறி போகாதீங்க, அதாவது நான் கேட்பது வெறும் ₹1 மட்டும்தான் அப்படின்னு சொல்ல அவர் நெகிழ்ந்து போனார். அதன் பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, அந்த 1001 படத்திற்கு பார்த்தீங்கன்னா கதாநாயகியை தேர்வு செய்கிறாங்க. பந்துல் ஐயா என்ன பண்ணுறாரு, யாரை சூஸ் பண்ணார் தெரியுமா? அதற்கு தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதன் பிற்பாடு மரியாதைக்குரிய இயக்குனர் பந்துல் ஐயா என்ன பண்ணுறாரு, தலைவர் பார்த்தீங்க பாருங்கள், ஜெயலலிதா அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து இந்த படத்தை நம்ம கதாநாயகியாக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல தலைவர் என்ன பண்ணுறாரு. அப்பொழுது புரட்சி தலைவி அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஃபேமஸ் இல்லை, அனுபவம் இல்லை. தலைவர் என்ன பண்ணுறாரு, சரிங்க, ஆனால் என்னை நீங்கள் நிர்பந்தம் செய்யக்கூடாது அப்படின்றாரு, பிடிக்கலாம் விட்டுணும் அப்படின்னாரு. சரின்றாரு. அப்பொழுது புரட்சி தலைவி அம்மா நடித்த கன்னட திரைப்படம் உட்காந்து பார்க்குறாங்க. யார் யார்? புரட்சி தலைவர், ஜானகி அம்மா, பந்துல் ஐயா அவர்கள், புரட்சி தலைவி, அவங்களுடைய அம்மா சந்தியா அம்மா எல்லாம் உட்காந்து படம் பார்க்குறாங்க. தலைவர் என்ன பண்ணுறாரு, தலைவர் படத்தை பார்த்துட்டே இருக்காரு. புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணுறாங்க, தலைவரையே பார்க்குறாங்க. ஒவ்வொரு காட்சிக்கும் தலைவர் அமைதியாக இருக்கிறார். படம் முடியுது. அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணாரு, இந்த படத்துக்கு அவங்கள தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொன்ன உடனே புரட்சி தலைவி அம்மாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. இதற்கு முன்பாகவே புரட்சி தலைவி அம்மா அவங்க பொன்மன செம்மலை ஒரு முறை பார்த்துருக்காங்க. எப்பொழுது என்றால், பணம் படைத்தவன் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அந்த ஷூட்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஃப்ளோரில் அம்மாவுடைய வெந்நீராடை படம் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு. அதில் என்ன என்ன வார்த்தைகளோ அந்த பாட்டு படப்பிடிப்பு போயிட்டு இருக்குது. தலைவர் என்ன பண்ணாரு, அம்மாவை பார்க்குறாரு. நான் தான் மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு அம்மாவுக்கிட்ட அறிமுகம் செய்து கொள்ள அம்மாவுக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. ஏன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் டாப் ஹீரோ, எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டு மெய் செலுத்து போகிறாங்க. அதன் பிறகு காலங்கள் மாறுகிறது, காட்சிகள் மாறுகிறது. சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியலையும் தலைவர் தான் அம்மாவுக்கு குரு. அம்மா வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்.